அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இந்த வேதத்தில் பல பெண்கள், நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் என்கிற அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த கட்டை உடைச்சதுக்கு பிற்பாடு அன்னாள் தேவ சமூகத்தில் போய் கேட்கும்போது அவளுக்கு கண்டினியூவாக பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் அவங்க மனசு வருத்தத்தோடே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டு அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க, இல்லை இந்த டைம் நம்ம ஆண்டவரை நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்ணீரோடு என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு 1000 குழந்தையோ இல்லை 10 குழந்தையோ, அன்னைக்கெல்லாம் 10-15 பேர்லாம் இருந்தாங்க ஒரு ஃபேமிலியில், அப்படியெல்லாம் கேட்கல. என் தலையின் மேல் இருக்கிற நிந்தை மாறுவதற்கு எனக்கு என்ன கொடுத்தா போதும், ஒரு குழந்தை கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுவும் அந்த குழந்தைய நான் வளர்த்து அது என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் விருப்பப்படலை. அந்த குழந்தையே ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு உங்கள் நாம மகிமைக்காக, எனக்காக கூட கேட்கல ஆண்டவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த கட்டு உடஞ்சி, ஆனால் அதற்கு பிறகு ஒரு சாமுவேல் கிடையாது. அந்த வயிற்றுல ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஒரு கட்டு உடஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நாள் வரைக்கும் இருந்த அந்த சாபம் ஒரே நாளில் உடைக்கப்படுகிறது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த கட்டை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த சாபங்கள் அந்த பாவங்கள் நம்முடைய சன்னதிக்கோ நமக்கோ தொடருவதே இல்லை. ஸோ அதை உடைக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு அவங்க தான் அதை விலைக்கரையம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு சுலபம் கிடையாது, அது ரொம்ப கடினமானது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்.